ஹாய் வெல்கம் டு மை vlog. இந்த vlogல நிறைய ரேண்டமான மொமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருணோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் தான். ஸோ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து இது வரைக்கும் அவள் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுலேருந்து 2 டைம் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணியிருந்தோம். செகண்ட் டைம் வந்து எங்களுக்கு ஸ்லாட்டே கிடைக்கல. இங்கே எப்படி அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே ஸ்லாட்டை புக் பண்ணணும். ஸ்லாட்டை அப்படி ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் அர்லியாக தான் புக் பண்ணேன். பட் அதுக்கு முன்னாடி டைம் கிடைக்காதவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப்லைனில் போய் டைரெக்டாக அவங்க மேம் மீட் பண்ணி பேசுறதுக்காக கிளம்பியிருக்கோம். ஸோ இது வந்து கோவனில் இருக்க அவனோட ஸ்கூல். Everyone will ask me to vlog and they will say come on you're going to vlog this like that. Everyone is going to say me come on. Oh my god. Okay, but this is my first day vlogging them. I'm so sorry to vlog. Yeah, a long time ago in my school. Actually, we finally arrived at my school. Today is my parents teachers meeting. So I'm just going to walk through a bit and I'm fine to go to my dimension school. Why have they blocked my school? This is my school dimension. Actually, I forgot my ID card, so I'm just going to ignore that and I'm asking. Just going to go. This is my school. Do you see the field is so wet? What? I hope the principal doesn't see me. Daddy, I'm so scared of the principal. This is where I eat. Yeah, I'm gonna eat over here. And who's that so? And come. This is where I fill up my water bottle, and this is where I hand wash. And most important, and this rings, and this, and this ice creams. That big bee. ஸோ இந்த பிக் பீன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து அவனோட ஸ்கூல். ஸோ இந்த ஸ்கூல் நேம் வந்து டைமென்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜ். ஸோ இவன் வந்து என்ன சிலபஸ் படிக்கிறான் அப்படின்னா சிங்கப்பூரோட சிலபஸ் தான். சிங்கப்பூர் MOE ஃபாலோ பண்ணுற சிலபஸில் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறான். கிரேட் 1 படிக்கிறான். இங்கே வந்து கிரேட் 1 வந்து P1 சொல்லுவாங்க. ஸோ அவங்க மேம் வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹலோ, இப்போ லிட்டில் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்தியன் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் இந்தியன் வெஜிடபிள்ஸு, அப்படி எல்லாமே கிடைக்கும். நிறையா ஹோட்டல்ஸும் இங்கே வந்து நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறையா இங்கே வந்து ஃபேமஸான டெம்பிள் இருக்குது. ஆக்சுவலி வரலட்சுமி பூஜை வருது இல்லையா, அதனால் வரலட்சுமி சாமியோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 1 kg வந்து $10 போட்டிருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து இங்கே சிங்கப்பூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது ரிவ்யூஸ்லாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி சேலம் ஆர்ஆர் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் அன்றைக்கி லான்ச் டே அன்றைக்கி வந்திருந்தோம். பட் அன்றைக்கி சீக்கிரமாக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ஸ்டாக்ஸ் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வந்து ஒரு 11 o'clock பக்கம் போனோம். 11:20 அந்த டைமில் போனோம். அப்போ வந்து பெருசாக கூட்டம் இல்லை. அப்போ தான் வந்து அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ அதனால் அப்போ பெருசாக கூட்டம் இல்லை. பட் அவங்க சீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே ப்ரையராக போய்க்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் சாப்பிட்டு வர முடியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு காஃபி பர்சனலாக எனக்கு பிடிக்கல. பட் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து நல்லா இருந்தது. குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. குவான்டிட்டியுமே ரீசனபிளான குவான்டிட்டியில் கொடுத்துருந்தாங்க சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணி மட்டும் மட்டன் பீசஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் நான் சிங்கப்பூரில் ட்ரை பண்ண பிரியாணியில் இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ சேலம் ஆர்ஆர் பிரியாணி வந்து இங்கே சிங்கப்பூரில் நல்லா தான் இருக்குது. ரிவ்யூஸ் வந்து நீங்கள் கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவ்யூஸ் கம்மியாக இருக்குது. நாங்களே கொஞ்சம் டவுட்டில் தான் போனோம். பட் நல்லா இருந்தது, உண்மையாலே நல்லா இருந்தது.
ஸோ இது வந்து ஒரு ரேண்டமான வீடியோ. நாங்கள் ஒரு ரேண்டமான ஃப்ரைடே ஈவினிங் போனோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரஃபல்ஸ் பிளேஸ். ரஃபல்ஸ் பிளேஸ்ங்கிறது வந்து சிங்கப்பூரில் ஒரு ஐகானிக்கான பிளேஸ், மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் இதுவுமே ஒன்று. ஸோ இங்கே வந்து நிறையா கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும், பெரிய பெரிய கம்பெனிஸ், பேங்க்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹைடெக் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது பக்கத்துலேயே வந்து போர்ட்டும் இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த சிங்கப்பூர் வந்து பில்டு பண்ணும்போது இங்கே போர்ட்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக பேங்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால பக்கத்துலேயே வந்து அந்த இடத்துலையே வந்து கம்பெனிஸும் நிறையா உருவாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து அப்படியே கேதர் ஆகி கிளஸ்டரான மாதிரி ஒரே இடத்துல வந்து நிறையா கம்பெனிஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். மெயினான ரீசன் இதுக்கு என்ன அப்படின்னா, இதில் பக்கத்துலேயே வந்து மெர்லியான் பார்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மெரினா பே சாண்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ஃபுல்லர்டவுன் ஹோட்டல். இது வந்து இந்த பிரிட்டிஷ் டைமில் வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங்காக இருந்தது. அது அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு ஹோட்டல் மாதிரி அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப டால் பில்டிங், பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களோட ரூம்ஸுமே வந்து அந்த ப்ரைஸியர் சைட் தான். ஸோ நம்ம ஒரு நாள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இங்கே போய் நம்ம ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த பில்டிங்கை நம்ம கிராஸ் பண்ணி அந்த சைடு போனோம்னா தான் அங்கே வந்து சிங்கப்பூர் ரிவர் இருக்குது. ஸோ அந்த சிங்கப்பூர் ரிவரை சுற்றி தான் வந்து ஒரு ப்ரொமெனேட் இருக்கும். அந்த ப்ரொமெனேடில் பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய பில்டிங்ஸு, கம்பெனிஸு இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த 3 டவர் மேலே ஒரு போட் ஷேப்பில் ஒரு பில்டிங், இதுதான் வந்து மெரினா பே சாண்ட்ஸ். இதுதான் ஃபேமஸான ஒரு பிளேஸ் சிங்கப்பூரில். நீங்கள் சிங்கப்பூரோட பிக்சர்ஸ் எடுத்து பார்த்தாலே எல்லா இதுலேயும் இந்த டவர் வந்து இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹோட்டல். இதுக்குள்ளேயே வந்து மால் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரீமியமான பிராண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே மெரினா பே சாண்ட்ஸில் வரலாம். ஸோ இது ஒரு மெஜஸ்டிக்கான பிளேஸ். மேலே வந்து அப்சர்வேஷன் டெக் இருக்கும். நீங்கள் மேலேருந்து போய் வியூ பார்க்கணும், சன்செட்டில் டைமில் வியூ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் போய் பார்க்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே போட் ரைடுமே இருக்குது. இதுக்குமே நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இந்த இடம், அப்புறம் வந்து சிங்கப்பூர் ரிவர், அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லாக போய் சுற்றி காட்டும். ஸோ இந்த பிளேஸை வந்து சுற்றி நான் அந்த மெரினா பே சாண்ட்ஸ் காட்டினேன் இல்லையா, அங்கேக்கும் இங்கேக்கும் இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு நம்ம வந்து இதை கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த சைடு வந்து பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து நைட்டு தான் வந்து இந்த இடத்தோட அழகே தெரியும். பிகாஸ் எல்லா பில்டிங்ஸ் நைட்டில் வந்து பார்க்க லைட்ஸ்லாம் போட்டு அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ நைட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். யாருமே உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. பக்கத்துலேயே சில ஈட்ரி ஷாப்ஸ் இருக்குது. அங்கே நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு அழகாக இதை பார்த்துட்டே இருக்கலாம். இதை க்ளோஸ்லாம் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் வந்து எப்பயுமே வருமானு எனக்கு தெரில, பட் இந்த பிளேஸ் வந்து ஆல்வேஸ் ஓப்பன் தான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டினதில்ல, இந்த இடம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. வீட்டு பக்கத்துலலாம் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். வீட்டிலேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம போயிடலாம். ஸோ அதில் வந்து ஒரு பார்க் இருக்கும், ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இடம். நம்ம வெளியிலேருந்து பார்த்தா அது ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னே நமக்கு தெரியாது. பட் உள்ளே போனால் ஆக்சுவல் ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் வந்து நான் இதில் பெருசாக கவர் பண்ணல. பட் அங்கே அழகான ஒரு லேக் இருக்கும், சன்செட் பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து நம்ம வந்து சன்செட் பார்க்கலாம். அந்த பில்டிங்ஸ்க்கு பின்னாடி வந்து சன்செட் மறையிறது, லைக் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஈவினிங் டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். சன்செட்டை ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். அங்கேயே வந்து உட்காந்துறதுக்கு இடம்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்டோன் பெஞ்செல்லாம் இருக்கும். ஸோ அங்கேயே உட்காந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அங்கேயே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் இடம் இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை வந்து நான் கண்டிப்பாக வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ சில டேஸ் வந்து நாங்கள் ஈவினிங் டைம் வந்து இங்கே போவோம். அங்கே வந்து ஒரு குழந்தைங்களுக்கு உண்டான ப்ளே ஏரியா இல்லாமல் கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா, அடல்ட்ஸ்க்குமே ப்ளே ஏரியா வந்து இருக்கும். ஸோ அங்கே ஒரு பெரிய வெப் இருக்கும். அந்த வெப்பில் மேலே ஏறி விளையாடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேலஞ்சிங்கான
டாஸ்க் தான். பட் ரொம்ப நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ சில டேஸ் வந்து நாங்கள் இங்கே வருவோம். அப்படியே தருண் வந்து எப்பயுமே இந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வருவான். ஸோ ஈவினிங்ஸ் வந்து சில டைம் இந்த மாதிரி போகும். ஸோ இது நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் இந்த பிளேஸ் வந்து மேபி ஃப்யூச்சரில் நான் இந்த இடத்த எடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு vlog. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி சிங்கப்பூர் பேஸ்ட் vlogs நிறையா வரும். சிங்கப்பூர் பேஸ்ட் மட்டும் கிடையாது, என்னோட லைஃப் ஸ்டோரிஸ் இதெல்லாமே நான் இதெல்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மோர் தென் அ vlog, வியூவர்ஸ்க்காக இந்த vlog அப்படிங்கிறத விட ஐ see this vlog as a personal space. பர்சனல் ஸ்பேஸ்னால் ரொம்ப ப்ரைவேட்டான திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாமல் எனக்கு எது ஹாப்பினஸ் கொடுக்குமோ, எனக்கு நான் அதை பின்னாடி ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு எதெல்லாம் நல்லா இருக்குமோ, ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த விளாக்ஸில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.